ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்துடைய 13ஆம் நாள். கிழமை அதே போல் ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலி நாளைய ஞாயிற்றுக்கிழமை தசமியானது வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய தசமி புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இணையான சிறப்பு பெற்றது. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் கொண்டு இருக்கோ, அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் தசமி வந்தால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நாளை நாள் சிவபெருமானை நினைத்து சூப்பரான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அந்த ஆசைக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் மூலிமா தான் இருக்கணும். ஏன்னா கிரகங்களால் நடக்கக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பித்து நிம்மதியாக வாழ கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுவார். அதனால தான் கடவுளை நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணும் என்பதை சொல்ல வரேன். ஸோ நிம்மதியாக வாழ என்ன நாளை நாள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை அப்படியே பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நடக்கும். இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பலிக்காது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு சிறப்பை பற்றி பார்க்கலாமா? வாங்க. சிவசிவ நாமத்தை நாம் சொல்லுவது ஒரு புண்ணியம் என்றால், நாம் சொன்ன சிவசிவ நாமத்தை அடுத்தவர் கேட்பது அதைவிட புண்ணியம் என்று சொல்லுவாங்க. நாளைய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தசமி நாள். இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நம்மளுடைய வீட்டில் செல்வ கடாச்சம் உயர தொடங்கிவிடும். ஆக்சுவலி உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்க வேண்டுமா? உங்கள் கைலாய சிவபெருமானின் வாகனமான காளை மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுங்க போதும். நாளைய தசமி மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். 7 ஜென்மத்திற்கு உங்களுடைய தலைமுறை தலைக்கும். இது ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். சரி, பிரதோஷத்தில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நந்திய வழிபாடு செய்கிறத பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துருப்போம். சாரி, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நாளைய தசமியில் பிரதோஷத்தில் எப்படி நந்திய வழிபாடு செய்ய போகிறோமோ அது மாதிரி நாளை நாள் செய்யணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக நோட் பண்ணுங்கள். சிவபெருமானை நினைத்து நாளை நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மாலை நேரத்தில் குளித்து விடுங்க. கொஞ்சமாக பச்சரிசியை எடுத்து அதை நன்றாக கழுவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து நன்றாக அந்த பச்சரிசியை வேக வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் குழைய சாதம் வேகிற மாதிரி வேக வைத்துக்குங்க. அதை வடிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. கொஞ்சம் திக்கான கஞ்சி போல் காய்ச்சி அதை ஆற வைத்து விடுங்க. அப்புறம் இதை நீங்கள் மதிய நேரமே நீங்கள் சுத்தமாக செய்து வைத்தாலும் தவறு கிடையாது, இல்லை மாலையில் செய்தாலும் தவறு கிடையாது. பிறகு இந்த கஞ்சியில் சின்னதாக ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்து அதையும் கலந்து கொள்ளுங்க. 6 அல்லது 8 10 வாழைப்பழங்கள் உங்கள் சௌகரியம்தான். எத்தனை வாழைப்பழம் முடியுமோ அதை இந்த கஞ்சியோடு போட்டு இதில் 2 அருகம்புல்லையும் போட்டு நல்லா கலந்து கொண்டுங்க. இதெல்லாம் கலந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காளமாட்டுக்கு கொடுக்க வேண்டும். பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடாது, காளமாட்டுக்கு இதை கொடுக்க வேண்டும். நாளை தினம் கண்டிப்பாக மாலையில் மாட்டிற்கு இந்த பொருளை சாப்பிட கொடுப்பதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கும் என்பது நம்பிக்கை. இதை செய்தீங்கன்னா பிரதோஷத்தில் பரிகாரத்தை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாளை நாள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க.
இந்த பிரசாதத்தை அந்த மாடு பெறும்போது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாலையில் 4:30லேருந்து 6 மணி வரை நல்ல நேரம். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யுங்க. இதை செய்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலனை பெறுங்க. நாளை நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ நாளைய இந்த தசமியை முன்னிட்டு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிகளுக்கு. ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க. தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. உங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இது நிலைமை உங்களுக்கு சீராகும். ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். நாளை நாள் கொஞ்சம் சோகமாக நகரும். இருந்தாலும் உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நேரத்திற்கு உங்களுடைய வேலையை முடித்து விடணும். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இறை வழிபாடு செய்வது நன்மை தரும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை வேலை வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்குது. முயற்சிகள் வெற்றி தரும். நிதி நிலைமை சீராகும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். சில பேருக்கு பயணத்தின் மூலம் அலைச்சல் வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை வேலையில் கவனம் தேவை. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். கூடுமான வரை செலவை குறைத்து கொள்வது நல்லது. அப்புறம் சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை நலமான நாளாக இருக்கும். அலைச்சல் உண்டான அளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். மன நிம்மதி கிடைக்கும். தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். வேலையில் வியாபாரத்தில் நல்லதே நடக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். புது மனிதர்கள் அனுபவம் புது அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். பல நாள் முயற்சிக்கு நல்லதொரு வெற்றி கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. கண் திருஷ்டி விழாமல் பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் துளாராசி. துளாராசியை பொறுத்தவரை நலமான நாளாக இருக்கும். வேலையும் வியாபாரமும் சுமூகமாக நடக்கும். தேவையான அளவு ஓய்வு கிடைக்கும். சிக்கல்கள்லேருந்து விடுபடுவீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வாக்குவாதம் சரியாகும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பயணங்கள் இனிதே நிறைவடையும். அப்புறம் விருச்சகராசி. விருச்சகராசியை பொறுத்தவரை பேச்சாற்றல் இருந்த நாளாக இருக்கும். பலரால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை உங்களுடைய பேச்சு திறமையால் செய்து முடிப்பீங்க. வசீகர தோற்றமும் வெளிப்படும். நல்லது நடக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆர்வத்தோடு செயல்படணும். புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை விலகும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். கடன் சுமை நீங்கும். பயணங்கள் போது கவனம் இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது அலட்சியம் வேண்டாம். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அந்த மாதிரியான நாள். உங்களுக்கான ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க. உற்றார் உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு விலகி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வீட்டில் சுபகாரிய தடையும் விலகுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை சுபபோக வாழ்வு இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் உங்களுக்கான முன்னுரிமை கிடைக்கும். கடன் சுமை பிரச்சனைகள் விலகும். அதோடு கடன் சுமை குறையும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனை விலகும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனநிறைவு உண்டாகுங்க. அப்புறம் மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர் அதிகாரிகளோடு நல்ல உடன்பாடு ஏற்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும். முன்னேற்றம் நிறைந்த நாளை கொடுக்கக்கூடியது மாதிரி சூழ்நிலை அமையுது. அந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இது உங்கள் ராசிக்கு. இந்த மாதிரி கிரகங்களால் 12 ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கணுமோ அதையும் சொல்லிட்டேன். அதையும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக இந்த சித்திர தசமியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப அப்புறம் ஒரு வருடத்துக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.